ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இத்தனை டேஸாக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நாகின் சீசன் 7 ஃபைனலி வந்துட்டு. பட் தமிழ்லைனில் எல்லாரும் ஓடி போய்ட்டு பார்த்துப்பீங்க. புரிஞ்சும் புரியாமையும் இந்திக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் இது. அண்ட் உங்களோட நியூ இயர்க்கான கிஃப்ட் இது தான் காய்ஸ். எனக்கும் நியூ இயர்க்கு கிஃப்ட் தர விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் கூடனா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனிவேஸ், மெனி 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 ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். 2001 கும்பமேளா, அதுவும் மாபெரும் கும்பமேளா பிரயாக்ராஜ்னு வந்தது. அந்த கும்பமேளாவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வந்தாங்க. ஒவ்வொரு மத குருக்கள், ராஜகுருக்கள், தர்ம அதிகாரிகள், உத்தர அதிகாரிகள், பல்வேறு சமயத்தை பிரதித்துவப்படுத்துகிற தலைவர்கள் எல்லாரும் இங்கே கூடினாங்க. ஆனால் இந்த தடவை கூடின இந்த கும்பமேளா வேற மாதிரி. ஏன்னா இத்தனை காலம் ஒரே இடத்துல சேராத அந்த மகா மத குருக்கள் எல்லாரும் இந்த முறை ஒரே கும்பமேளால சந்திக்க போகிறாங்க. சாதுக்கள், அகோரிகள் அனைவரும் ஒரே ஒரு சிறப்பு நோக்கத்துக்காக இங்கே கூடிக்காங்க. அமைதியாயிருங்க, அமைதியாயிருங்க. நம்ம எல்லாரும் இங்கே சேர்க்கறதுக்கான காரணம் என்ன? இது வரைக்கும் நாம் எப்பவும் மலை பகுதியில் தானே சந்தித்தோம். அப்படி இருக்க இந்த கும்பமேளாவை அகடால நம்மளை ஏன் கூப்பிட்டிருக்காங்க? நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய காரணம் இங்கி. அப்படின்னா பெரிய பிரச்சனையா? பிரச்சனை வந்துட்டா? இல்லை, இன்னும் வரலை, ஆனால் வரப்போகுது. நான் உங்கள் எல்லாரும் இங்கே இப்படி அழைச்சதுக்கு மன்னிச்சிடுங்க. உட்காருங்க உட்காருங்க. நம்ம மதம் வேறு வேறையாயிருக்கலாம், ஆனால் நாடு ஒன்று, ரத்தம் ஒன்று, வேகம் ஜீனு ஒன்று தான். இந்த நாட்டை பாதுகாக்க, எதிரி நாட்டுக்கிட்டேருந்து காப்பாற்ற, அதுவும் எதிரி நாட்டிலேருந்து வந்திருக்க நோயாயிருந்தாலும் அழிவாயிருந்தாலும் பெரும் நரக அழிவாயிருந்தாலும் இந்த நாட்டை தாக்கிய ஒவ்வொரு பேராகத்துக்கும் நம்ம தீர்வு கண்டிக்கும், நம்ம போராடிக்கும். எப்போல்லாம் அழிவை கொண்டு வர கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒரே நேரத்தில் சேருதோ அப்பெல்லாம் இந்த உலகத்துக்கு பெரும் பிரளயம் வந்திக்கு. அந்த நேரங்களில் தான் நட்சத்திரங்கள் நமக்கு எச்சரிக்கை கொடுத்திக்கு. அப்போல்லாம் நாம் இப்படி ஒன்றா சேர்ந்திருந்தோம். இன்றைக்கு மீண்டும் அதே அபாயம் வந்திக்கு. என்ன மாதிரியான அபாயம்? அபாயம் இன்னும் வரல, ஆனால் வரப்போகுது. 24 வருஷத்துக்கு போகிறோம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்லலை, நட்சத்திரங்கள் சொல்லுது. குரு கிரகம் பிரகஸ்பதி 12 ஆண்டுக்கு ஒரு முறைத்தான் தன்னோட சுற்றுப்பாதையை முடித்து ரிஷவ் ராசிக்கு நுழைய சொல்ல சூரியன் மகா ராசிக்கு நுழையும் போது அப்போ தான் பிரயாக்ராஜ் சங்கமத்தில் கும்பமேளா நடக்குது. அலகாபாத், நாசிக், உஜ்ஜைன், ஹரித்வார். அதில் அலகாபாத்தில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற கும்பமேளா தான் மாபெரும் கும்பமேளா. 12 மாபெரும் கும்பமேளாக்கு அப்புறமா, அதாவது 144 ஆண்டுக்கு அப்புறமா மகா கும்பமேளா. ஒரு ப்ரொஃபஸரை இந்த இந்தியாவையும் இந்த உலகத்தையும் அறிவு விஞ்ஞானம் இந்த எல்லாத்தையும் பற்றி நான் பல வருஷமாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனிதர்களுக்கு ஜாதகம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் கூட ஜாதகம் இருக்குது. இந்தியாவோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணப்போ தான் எனக்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சுது. நம்மளோட நாட்டோட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொறுக்க முடியாத எதிரி நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த போகிறாங்க. என்னோட ரிசர்ச்சை நான் உறுதிப்படுத்துறதுக்காக தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு விசேடமான நாடி கோயிலுக்கு போனேன். அங்கே ரிஷி அங்கஸ்தியர் எழுதி வச்சுக்க நாடி சாஸ்திர நூல்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த நூலில் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதோட எதிர்காலமும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட எதிர்காலமும் மற்ற நாட்டோட விதியும் முன்பே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியா அதிசயமான விஷயம் என்னன்னா, உங்கள் கணிப்பு சரியாக வந்துக்கு.
கிரகணங்களோட கணக்குப்படி 2 மகா கும்பமேளாக்கு போகிறோம். அதாவது 24 வருஷத்துக்கு போகிறோம். இந்தியாவில் ஒரு மாபெரும் தாக்குதல் நடக்க போகுது. நாடி சாஸ்திர பண்டிதர் சொன்னது என்னன்னா 2025ல் எந்த கணங்களும் எந்த கணக்குகளும் எந்த கிரகணங்களும் எந்த நட்சத்திரங்களும் எந்த திசையும் மகாபாரத போர் நடந்த காலத்திலையும் இரண்டாம் உலக போர் நடந்த காலத்திலையும் எப்படி அமைஞ்சுதோ அப்படின்னா அபாயம். இதனால தான் பல வருஷத்துக்கு அப்புறமா நாம் இப்போ சந்திச்சுக்கோம். ஏன்னா அந்த அபாயம் நம்ம நாட்டோட போர்டரில் காலடி எடுத்து வச்சுட்டு 24 வருஷத்துக்கு போகிறோம் நடக்க போகிற தாக்குதலுக்காக இந்த நாட்டோட வேர்களை இப்போ இருந்தே பேசி வைக்க துவங்கிட்டாங்க. போர்டர்லேருந்து நியூஸ் வந்துக்குது நம்ம நாட்டை அலர்ட் பண்ணுற மாதிரி. உன்னோட பேக்கிங் மறந்துட்டேன். நீங்கள் இன்னும் சும்மா இல்லைன்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஃபாஸ்ட்டாக செய். உன் மகனுக்கு கேக் கட்டவில்லை. ஈக்கி அதுவும் பண்ணிட்டா இருக்கு. இவ்வளவு லேட் நைட்டில் யார்? டாக்டர் ஜனாவா இருக்கும். நீங்களாம் யார்? நாங்கள்லாம் பெரும் கஷ்டத்தையும் கடுமையான குளிர்ச்சியும் கடந்து தான் உங்கள் நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுக்கோ. உங்கள் நாட்டோட அழிவு இங்கேருந்து ஆரம்பமாகுது. நாங்கள் போகணும். தண்ணி தாகமாகிக்குது. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நீங்கள் போகிறீங்களா? பாருங்க எவ்வளோ மோசமாகி கிளைமேட். வாங்க உள்ளே வாங்க. நீங்கள் ஹிந்துஸ்தான் இல்லை. நீங்கள் எங்கள் எதிரி நாட்டவங்க தானே? ஆரம்பமாகிட்டு. ஆனால் உண்மையான அழிவு 2025 தான் வரும். ஆனால் இந்த பேராகத்துக்கு தீர்விக்குமா? இதில் இருந்து யார் காப்பாற்ற போகிறாங்க? அவர் வர வேண்டியது தான். அவரா? யார்? நம்ம நாடு மிகவும் மகத்தானது. எப்போல்லாம் குருட்டு காலம் வந்தாலும் விஷ்ணுவும் சிவனும் நம்ம நாட்டை காப்பாற்ற ஏதோ ஒரு உருவத்தில் வந்துடுவாங்க. 4 திசைகளும் 3 உலகமும் அவர் முன் நின்றாலும் முழு பிரபஞ்சம் கூட அவர் முன்னால் நின்றாலும் அவளை தடுக்கலாது. அவள் வரப்போறா. யார் அவ? பெண் இல்லை, மனிதன் இல்லை, மிருகமும் இல்லை, சாத்தானும் இல்லை, தூதரும் இல்லை, கடவுளும் இல்லை. ஆனால் கடவுளோட மிகப்பெரிய பக்தி, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சிவனின் வர்த்தகி, இச்சாதாரி நாகினி, அனந்தபுரத்தின் நாகராணி அனந்தா. அந்த மீதமுள்ள நாகர் யாருக்கு விஷ்ணுட கை ஈக்குதோ இவன் ஆதரவு ஈக்குது. அந்த குடும்பத்துக்கு ஒருபோதும் அழிவு ஏற்படாது. அவங்கள நாம் எங்கே சந்திப்போம்? அனந்தபுரத்தின் நாகராணி அனந்தா உன்னை எதிர்கொள்வார். வடக்கு மலை முடிஞ்ச போகிறோம். நகரத்தோட எல்லையிட முதல் தெருவில் ஒரு சிறிய சிவலிங்கம் ஈக்கிற வீட்டுக்கு முன்னால் வைப்பா. அனந்தா அவகிட்ட போ, அது அவசியம். ஆனால் அவரை தேடுறது யாரு? நான் தான் போவேன். அவரை தேடி கண்டுபிடிப்பேன். அவர் நாகலோகத்தோட இதயம். மீதமிக்கிற அனைத்து நாகனிட குணமும் அவக்குள்ள இணைஞ்சிக்கி. அப்பா, இதை கவனமாக வச்சுக்கோ. இது அப்பாட ரிசர்ச். இதை யாருக்கும் எப்பவும் கொடுக்காத. அப்பாவுக்கு ஆபத்து கூட வரலாம். என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? நான் போக வேண்டிய டைம் வந்துட்டு. என் கல்குலேஷன் படி அனந்தா வார டைம் வந்துட்டு. அவட்ட சொல்லணும். அழிவை நாட்டோட கதவுக்குள்ளேயே அடைச்சிடணும். ஒரு விஷயத்தை எப்பவும் மனசில் வச்சுக்கோ மகனே. நாட்டோட பாசம்தான் மிகப்பெரிய பாசம். ஒரே விஷயத்த மனசில் வச்சுக்கோ. ஓ தன்னை நாட்டுக்காக போராடலாம்னு. வடக்கு மலைகள் முடிந்த போகிறோம். நகரத்தோட எல்லையிட முதல் தெருவில் ஒரு சிறிய சிவலிங்கம் ஈக்கிற வீட்டுக்கு முன்னால் தான் வைப்பா. அனந்தா. எதிரி நாட்டிலிருந்து பலர்
நமது நாட்டுக்குள் நுழைந்து நமது மக்களை கொன்று அவர்களின் இடத்தை பிடித்துவிட்டனர். எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள். என்ன ஃபோன் எடுக்கவே மாட்டேங்காங்க. முழு சூரிய குடும்பமும் எங்க போச்சுன்னே தெரியல. ஹலோ, நான் சொல்றத நீ கேட்குறியா? அங்க கொஞ்சம் நியூஸை பாருங்க. யார் வந்திருக்குது? நான் பார்க்குறேன், நீங்க இருங்க. யார் அது? நான் தான். என் பேர் துஷார். நான் இராணுவத்தில் வேலை பார்க்குற ஒரு சயின்டிஸ்ட். ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும். இல்லை நாங்கள் திறக்க மாட்டோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் கதவு திறங்க. விடு, நான் பார்க்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இரு ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க. என்ன விஷயம்? நான் அனந்தாவை சந்திக்கணும். யார் அனந்தா? அனந்தா குலத்தின் அனந்தா. நீங்கள் போங்க. அந்த மாதிரி இங்கே யாரும் இல்லை. 1 மினிட். அவளை கூப்பிடுங்க. எனக்கு அவளோட பேசணும். இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியவ அவ இல்லைன்னா நம்ம நாட்டோட எதிரிகள் நம்ம நாட்டை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தி அவ மட்டும்தான் அவங்கள நிரந்தரமாக அழிக்கக்கூடியவ. சோரி, நீங்கள் போங்க ப்ளீஸ். நான் பேசணும். நான் சொன்ன மாதிரி கதவு திறக்காதீங்க. குரேஷ், யார் அவன் யாரை பற்றி பேசுகிறான்? யார் நாட்டை காப்பாற்ற போகிறது? ப்ளீஸ் டோரை ஓப்பன் பண்ணுங்க. நாக்னிகளின் நாக்னி, சேஷ நாக்னி. எனக்கு உதவி வேணும். ஆனால் யாருன்னு தெரியாதவங்களுக்கு எங்களால் உதவி பண்ண முடியாது. அங்கே பாருங்க, வயிறு. பாபா வரப்போகுது. பார்த்து பொறுமையா. இது பெண் குழந்தை. நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். எனக்கு தெரியும், நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் தான் என் குழந்தையை காப்பாற்றணும். ஆனால் ஏன் இவளை? ஏன்னா அவங்க அப்படி தான் விரும்புகிறாங்க. அவங்கன்னா யார்? அவர் விக்ராலகன், காலத்தின் உருவம். அந்த காலம்தான். அவங்களே இந்த குழந்தையை தேர்ந்தெடுத்திக்காங்க. அவங்களே இந்த குழந்தையை அனுப்பிக்காங்க இந்த நாட்டை காப்பாற்ற. என்ன எல்லாரும் சர்வ சேஷ நாக்னின்னு அறிவாங்க. பிரதா, பிரார்த்தனா, பிரகதி 3 பிறவிலையும் நான் மனித பிறவியாக தான் பிறந்தேன். சர்வ சேஷ நாக்னிக்கு எத்தனை உருவம் மாறினாலும், எத்தனை வாழ்க்கை மாறினாலும் அவளுக்கு மிகப்பெரிய தருணம் எது தெரியுமா? அவளோட கடவுள் அவளை தேர்ந்தெடுக்கிற தருணம் தான். ஒரு பெரிய நோக்கத்துக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வர என்னை விடவும் மகாசேஷ நாக்னி தான் தேவைப்படுறா. 100 வருஷம் தவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இச்சாதாரி நாக்னியா மாறுவா. ஆனால் நீ 100 வருஷம் தவம் இல்லாமல் நாக்னியாவே பிறப்ப. உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வரது என் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாயிருக்கும். அவ வருவா. மகா சக்தி கொண்ட நாக மனித, புதிய மகா சக்தி வாய்ந்த வாரிசு, அனந்தா குலத்தை சேர்ந்தவர். அதுதான் நீ. இந்த விதியை நாகமே தேர்ந்தெடுத்திக்கு. இந்த உலகத்தை அழிவுலேருந்து காப்பாற்ற நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிக்க. இன்றைக்கு இந்த 7 பேத சக்தியும் கொண்ட மகா சக்தி வாய்ந்த மகா வரிசையை நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறேன். வா, நான் உன்னை உன் விதி காத்திருக்கிற பாதைக்கு நான் உன்னை அழைச்சி செல்றேன். நீ கேட்கவே மாட்டல.
நான் உன்னை விடவே மாட்டேன். என் மக அதிசயமான உலகத்தை சேர்ந்தவ. அவட பேர் அனந்தா. இந்த பேரை தானே அப்ப வந்தவர் சொன்னாரு. எங்களை அழிக்க போறது யாரு? யாரு? சொல்லு சொல்லு. ஒரு முறை இல்ல, 1000 முறை தாக்குனாலும் ஒரே ஒரு தாக்குதல்ல உங்களை முடிக்கிறவ அவதான். யார் அவ? யாரு? யாரு வரப்போறா? அவதான். நீங்க என்ன கொல்லலாம், என்ற முடிவை கொண்டு வரலாம், ஆனா அவளுக்கு முடிவே இல்லை. இது பாரதம். கால தர்மமும் மகா காலமும் வாழ்ற பூமி. எப்போல்லாம் உங்களை மாதிரி எதிரிங்க வந்திக்காங்களோ அப்போல்லாம் அவ வந்திக்கா. அவ பெண் இல்ல, மனிதனும் இல்ல, மிருகமும் இல்ல, சாத்தானும் இல்ல, தூதரும் இல்ல, கடவுளும் இல்ல. கடவுளோட மிகப்பெரிய சக்தி, கடவுளோட மிகப்பெரிய பக்தி. இச்சாதாரி நாக்னி, சேஷ நாக்னி. ஷாலினி, இந்த குழந்தைய நம்ம என்ன செய்யப்போம்? பாருங்க, இந்த குழந்தை எவ்வளோ அழகாய்க்கா. விஷ்ணுட அளவற்ற அருளால ஆசீர்வதிக்கப்பட்டு சிவபெருமாண்ட கழுத்தை அலங்கரிக்கிற மாலையா இந்து. யாரு? யாரு? சொல்லு. முழுசா 144 இயர்ஸ் நிறைவு பெற இயர். இந்த நாள் முழு உலகத்துக்கு முன்னால இந்தியாவோட பெருமையை வெளிப்படுத்துற நாள். இந்தியா பாராட்டப்படட்டும், உலகத்தையே வழி நடத்துற நாடா மாறும். இந்த முறை இந்திய அரசை முழு உலகத்தையே அழைக்கிறது. இடம் பிரயாக்ராஜ். எவ்வளவு மாறி போச்சு, நம்ம அமிர்தசரஸ்லேருந்து டெல்லிக்கு வந்துட்டோம். ஆனா நீங்க மட்டும்தான் இன்னும் மாறவே இல்லை. பிரயாக்ராஜ்க்கு டிக்கெட் இன்னும் கிடைக்கலையா? கும்பமேளால இண்டே யாராச்சும் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ ஷாலினி, நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத. ஓகே, ஆனந்தா எங்க? ஆனந்தாவும் இன்னொரு பொண்ணும் 2 பேரும் வீட்டில் இல்லை. ஷாப்பிங் போனா தானே உங்க ஆனந்தாக்கு சாப்பாடு தொண்டை வழியா உள்ள இறங்கும். விடு, நம்ம தேவதை தானே அவ. நாகராஜா, வெளியே வாங்க. மேடம், ஃபாஸ்டா கீழே வைங்க. மிச்சம் எல்லா நாட்டையும் இவரை கண்ட்ரோல்ல வச்சுக்காரு. ஆனா நீங்க இவரையே கண்ட்ரோல்ல வைக்க ட்ரை பண்றீங்களா? மேடம், யாரையாச்சும் கடிச்சிட்டா? நாகசக்தி உயிரில்லாத மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்களால பார்க்கக்கூடியத வேற யாராலையும் பார்க்க முடியாது. ஜெய் போலிநாத். ஐயோ ஐயோ அனந்தா, நீ எவ்வளவு உயிர் கொடுக்குற, எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்குற. அந்த பாம்புக்கு கூட உயிர் கொடுத்துட்ட. நீ மேஜிக் ஸ்டிக் மாதிரி இருக்க. நீ தேங்க்ஸ். ஹே பூர்வி, ஜிம்க்கு எடுக்கலையா? ஓ சாரி. எத்தனை வேணும்னு சொன்ன ஜிம்கா? இதைத்தான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கு பார்ட்டிக்கு நான் இதையே போடுறேன். நீ ஓகேயா? ஓகே, நீ இங்கே ஏறி. ஐ ஸ்வேர் பூர்வி, உன்னை டிஸ்டர்ப் பண்ண அவனுங்களை நான் சும்மா விடவே மாட்டேன். ஓகே, அதை விடுங்க. இன்னும் நியூஸ் சேனலில் இன்னும் ஏன் கால் பண்ணல? பூர்வி, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆக? கவலைப்படாத, எல்லாம் சரியாகிடும். சரியாகிடும்னா எனக்கு தான் மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்குது. பூர்வி, என்ன இது? அப்பா, ஒன்றும் இல்லை, லைட்டான ஸ்க்ரெச் தான். அவள் மார்க்கெட்டில் விழுந்துட்டா. மகா கும்பமேளாக்கு பிரயாக்ராஜுக்கு டிக்கெட் புக் பண்ணியா? என்னமோ செய்யணும்னு நினைச்சேன், ஆனால் அப்போ மகா கும்பமேளா அவ்வளோதானா? 1 மினிட். மகா கும்பமேளாக்கு பிரயாக்ராஜுக்கு டிக்கெட் புக் பண்ணியா?
மகா கழுத்தில் மாட்டிக்கிற கலண்டரில் பாரு, ஏதாச்சும் எழுதிப்பேன். 1 minute. என்னாச்சு? சாரிப்பா, மறந்துட்டேன். போச்சு, அப்போ டிக்கெட் இல்லாமையா கும்பமேளாக்கு போகுது? அப்பா டிக்கெட். அப்பா நான் உங்க பாசமான பையன்பா, நான் ஒன்று பூர்வி மாதிரி இல்லை. கஜனி எப்போ சொல்லுவாங்க புத்தி இல்லாதவங்கலாம் ஜேர்னலிஸ்டா ஆகலாதுன்னு. ஐ ஸ்வேர். பூர்வி என்னாச்சு, ஏன் அழுகுற? பூர்வி சாரி. நீ நம்பர் 1 ஸ்டூபிட் டேம். பூர்வி நீ எப்போ பார்த்தாலும் டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க. அவங்க யாரு? நம்ம வீட்டையே ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டிருக்காங்க. யாரு? இப்போ தான் இங்கே இருந்தாங்க, ஆனால் இப்போ போய்ப்பாங்க. நாம் எத்தனையோ மாசமாக நாகராணியை கவனித்து வரோம். ஆனால் நம்ம நாகராணி இன்னைக்கு நம்மளை கண்டுபிடிச்சிட்டா. 2000 குழந்தைங்க பிறந்துட்டு அந்த நேரம் வந்துட்டு பெரிய பேராடல் நடக்க போகுது. அவளுக்கு தெரியாது அந்த மகா யுத்தத்தில் மிகப்பெரிய பகுதியை அவதானு. அந்த மகா யுத்தத்துல மகா யோதா. ஆமா, அவதான். இந்த நாட்டை காப்பாத்த அனந்தா குலத்தின் மகா நாகினி. நம்ம நாகராணிக்கு நேரடியா வணக்கத்தை தெரிவிக்கிறோம். டோரை ஓபன் பண்ணுங்க, இன்ஹேலர் வேணும். எப்போ இந்த இன்ஹேலரை தேடிக்கிட்டீங்க? இன்னும் கிடைக்கவே இல்லை. டோரை ஓபன் பண்ணுங்க. நான் எங்க வச்சேன்? இந்த நீங்க எங்க போறீங்க? பூர்வி, நீயும் மறந்துட்டியா? நான் தான் சொன்னேன்ல என் ஆஃபீஸில் பார்ட்டி இருக்குதுன்னு. என் போஸ்ட ஸ்டிங் ஆப்ரேஷனுக்கு பெரிய அவார்ட் வரப்போகுது. ஆனால் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் எல்லாரும் ஆஃபீஸில் அவருக்கு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. உன் லைஃப்பை ஃபிட்டியாக்கி நீயும் ஃபிட்டியாக இருக்க. நீ ஸ்மார்ட் ஜீனியஸ். இந்த ஃபுல் வீடியோ நீ தான் ஹேண்டில் பண்ணுற. நீக்கு உன்னை யாராலையும் பார்க்க முடியாமல் இருக்கலாது. ஆனால் நான் இருக்கிறேன்னு யாராலையும் கவனிக்க முடியாமல். நீ ரொம்ப பிரிட்டி. நீ தான் என் உயிரே. நீ எவ்வளோ பிரிட்டியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, வா இப்போ பார்ட்டிக்கு போகலாம். பார்ட்டிக்கா? நானா? நியூஸ் சேனலில் ஜாப் வேணும்னா வாங்கி தரேன். ஆனால் நீ எப்படி ஜாப் தருவ? நீ ஃபேஷன் டிசைனர், ஹேங்கர்ஸ்க்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி வைக்கிற. உனக்கு ஜாப் வேணுமா? நான் தரேன், நீ ரெடியாகு. என்கிட்ட நிறைய ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. முழு இந்தியாவும் இன்னைக்கு நம்ம சேனலை கவனி செலுத்தி வருது. ஃபாஸ்டா அனௌன்ஸ் பண்றோம் 2025 ஜேர்னலிஸ்ட் ஆஃப் இயர் யாருக்குன்னு. ஜேர்னலிஸ்ட் ஆஃப் த இயர் 3வது முறையா ஆர் ஹியர். வாவ் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். ஆக்சுவலி அபவுட் யூ ஒன்லி. ஜஸ்ட் கெட் டு த பிளடி பாயிண்ட். சம்திங் இம்பார்ட்டன்ட் ஆயிண்டா சொல்லு. ஓகே சார், ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து கோல் வந்துக்குது. சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ், ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃபீஸ் அண்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டில் இன்னும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க சார். அண்ட் 2 பிஸ்னஸ் மேன் கால் பண்ணியிருக்காங்க. ஐ செட் இம்பார்ட்டன்ட். யூ நோ சம்திங் லைஃப் சேஞ்சிங். சார், ஆக்சுவலி லைஃப் சேஞ்சிங் எனக்கும் நடக்குது. My marriage is getting fixed, sir. That's horrible. That's sad. Very sad. No, sir. Actually, I'm very happy. In the childhood, in the ஒரு dream தான் sir marriage. Oh, அப்படியா? So, childhood you were suicidal. Look, you don't deserve this stage. But still for the peace of your soul. என்னாச்சு? ஆரியம்மன் சூரியன் தான் ஒரு பைத்தியம். இந்த மாதிரி சந்தோஷமான டைமில் யாராச்சும் இப்படி பேசுவாங்களா? ஃபில்டரே இல்லை. என்ன எல்லாத்தையும் சொல்லுவான். ட்ரிங்க்ஸ் பண்ணிக்குது. ஆனாலும் வேலையில் மட்டும் எந்த மிஸ்டேக்கும் விடுறதில்ல. அன்பிலீவபிள் சார். சார், உங்களுக்கு எவ்வளோ ப்ரேயர் பண்ணாலும் அது குறைவாக தான் சார் இருக்கும். உங்கள் குறை ப்ரேயர் செய்யவே அதிகமாயிருக்கு சார். நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி 9 o'clock உங்களோட அவார்ட் பற்றி அனௌன்ஸ் பண்ணலாம் சார். உங்கள் ஒய்ஃப் நைட்டில் சட்னி பண்ணுறாங்க, அது கூட நியூஸில் சொல்லுங்கள் சார். அவார்ட் வாங்கினது ஆர்டினரி இல்லை சார். லுக், நம்ம ஜாபுக்கு தான் இம்பார்ட்டன்ட் திங் காட்டணும். ரிலவெண்ட் திங்ஸ் தான் சொல்லணும். விச் அவார்ட்னு சொல்கிறது. டூ யூ வாண்ட்? ஐ எம் டயர்ட் சார். டயர்டே உன்னால தான் ஸ்ட்ரகிள் ஆகுது போலேக்கே. நவடேஸ் நான் கொஞ்சம் டின் ஆகிட்டேன் சார்.
I can see that. பிக் பி, இன்னைக்கு சத்தமே இல்லை, லவுடே இல்லை. இன்னைக்கு நீ தான் ஹீரோ. அவுட் சைடில் பார்ட்டி வச்சுக்காங்க, யாரும் சர்வை பண்ண முடியாது. உங்கள் ஆஃபீஸில் கூட சிஸ்டர்ஸ் உங்களுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்காங்க. பார்த்தேன், நியூஸ் ரூமை வெட்டிங் மண்டபம் மாதிரி மாற்றிட்டாங்க. டிங்கி நிஷா அவங்களாச்சும் செய்கிறாங்க, என்ன போனீங்க? நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகலையா நம்ம ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க? அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக வந்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் சக்ஸஸை பார்க்க சொல்ல ஐம் ரியலி ஃபீலிங் குட். இதெல்லாம் என்ன ப்ரோ? நோ ப்ரோ, கரண் ப்ரோ ஆக்சுவலி லைக்ஸ் யூ. ஆனால் கொஞ்சம் அரகண்டாக இருக்காங்க. அரகண்ட் மீ அலர்ஜிக். ஸ்டூப்பிடில், இந்த ஸ்டூப்பிட் பீப்புளில் அண்ட் எக்ஸ்பெஷலி ஸ்டூப்பிட் க்ரௌடில் நான் இல்லை, நான் தனியாக இருக்கேன். 500 பீப்புள் இங்கே வந்திக்கு உங்கள் ஹாப்பினஸை செலிப்ரேட் பண்ண. ஆமாம் ப்ரோ, பெரிய பொக்கேஸ்லாம் வந்துக்கிடு. உனக்கு அவ்வளோ ஃப்ளவர்ஸை பிடிச்சிங்கன்னா கொண்டு போய் எங்கேயாச்சும் கோயிலுக்கு கொடுத்துரு. ஒன்று மேஜராக டிஸ்டர்ப் பண்ணு. யார் இதை சொல்கிறது? நான் தான். ஹோலிசன் சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்கள கொஞ்சம் சரி பண்ணுங்க. அவங்க உங்களை பற்றி கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? எனிதிங் கேன் பி செட், ஜஸ்ட் டோன்ட் டெல் த ட்ரூத். இந்த ஸ்டூபிட் பார்ட்டியில் என்னால் டாலரேட் பண்ண முடியாது. தட் ஸோ மீன் பிரதர். நாம் எவ்வளோ லவ்வாக உங்களுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணோம், ஆனால் நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க. பிரதர் உங்களோட டெக்கரேஷனை பார்த்துட்டு வெட்டிங்க்கு மண்டபம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஷட் அப் காய்ஸ். நம்ம எவ்வளோ டெய்லி டெக்கரேஷன் பண்ணிக்க பாருங்க. அண்ட் ப்ரோ, ஐ நோ ஐ எம் யுவர் கசின் சிஸ்டர், அதனால் உனக்கு எந்த சாய்ஸ் வந்து ஓகே நான் வைக்கலாம். ஆனால் பிச்சாரி பிங்கி, பிச்சாரி உங்கள் ரியல் சிஸ்டர் தானே, அவட சாய்ஸ் எப்படி உங்களுக்கு பிடிக்கல? அது எப்படி பாசிபிள்? ஐ நோ நீங்கள் சொல்வீங்க ஐ டோன்ட் லைக் கேர்ள்ஸ் ஜென்ரலி, பட் வி ஆர் த சிஸ்டர்ஸ், ஹவு கேன் ஹேட் அஸ்? ஐ லவ் யூ போத். ஆனால் ஷோ ஆஃப் பண்ணுறதை நான் எப்போவும் லைக் பண்ண மாட்டேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷோ ஆஃபில் பிஸி ஆகிடுவாங்க, அப்புறம் என்னையும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அண்ட் ஐ எம் வெரி பிஸி. ஸோ திஸ் இஸ் பார்ட்டி நான்சென்ஸ். நீங்களே பண்ணுங்கள், நான் வெளியே வர மாட்டேன். சார் பர்மிட் சார், பாலாஜி சார் பண்ணிக்காங்க. இப்போ போக தானே வேணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டேட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ பூர்வி, என்ன பண்ணிக்க? வெஸ்டையும் சேர்த்துட்டு போ. உன் சொக்ஸை அங்கே வச்சுக்க. தேங்க்ஸ். அண்ட் உன்னோட க்யூட்டான ஜக்கெட்டையும் மஃப்ளரையும் கலட்டுங்க. இதையும் கலட்டணுமா? கோல்டாக இருக்கும். பூர்வி இப்போ பியூட்டிஃபுல். ஹோ டேம், இந்த டைம்லையா கார் ஸ்டாப் ஆகணும்? இது உங்களோட நாகராணி, இது உங்களோட நாகர்கோயில். நீங்கள் எங்கள் குலத்தில் நாகராணி. வாங்க, உங்களுக்காக காத்திருக்கோம். உங்களோட சிங்காசனத்தில் உங்களோட அரசை தொடங்குங்க. என்ன பார்க்குறீங்க? இந்த கோயில் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நாகர்கோயில்னு சொல்லுவாங்க. இதில் அரிய நாகம்லாம் இருக்குமா? ரொம்ப கூலாக இருக்குது. ஓகே, போகலாமா? வாவ், ஸ்டார்ட் ஆகிட்டு. உத்தரமா, நாம் இச்சாதாரி நாகனிட உலகத்தில் இருக்கோம். பல நாகனிங்க 100 வருஷம் தவம் செஞ்சு வரம் பெற்றிருக்காங்க. ஆனால் 6 மகா நாகனிங்க யாருன்னு தெரியுமா? அவங்க செஞ்ச காரணத்தால் தான் மக்கள் இன்னைக்கு நம்மளை கேட்க விரும்புகிறாங்க. அவங்க பிரபஞ்சத்தையும் இந்தியாவையும் ஒன்றா காப்பாற்றினாங்க. இப்போ நமது அடுத்த நாகினி வரவேற்கப்பட இருக்காங்க. முதல் முறையாக நாகலோகத்தில் கதவு திறக்கப்பட்டுச்சு. இந்த பூமியில் நாகினியும் மனிதர்களும் சந்திச்சாங்க. உலகம் நாகினிட உலகத்தை பார்த்துச்சு. பூமிக்கு வந்த முதல் இச்சாதாரி நாகினி சிவன்யா குற்றவாளிகளை தான் தந்தையிட மரணத்துக்கு பழி வாங்கினான். அதோட எதிரியை பிடித்து நாகமணியை கைப்பற்றினான். சிவன்யாட மக சிவாங்கி, அவளுக்கும் தாயிட சக்தி கிடைச்சிது. அவ தாயை கொண்ட கொலைக்காரர்களை அழிச்சா. இச்சாதாரி
நாக நாகினி ஜோடி. மீனா தண்ட உருவத்தை மாத்தி பழி வாங்க வந்தா. வாரிசு ஒரு விசித்திர விளையாட்டா இருந்தது. இச்சாதாரி நாகினி பிருந்தா ரோகத்துக்கு எதிராக போராடும் போது கையால தனது அடையாளத்தை கண்டுபிடிச்சா. நாகலோகத்தின் ஆதி நாகினி பவானி. அவங்க தண்ட எதிரிய காதலோட எதிர்த்து ஒரு அற்புதமான காதல் கதையை எழுதினாங்க. பெரிய அசுரன் நாட்டுக்கு தாக்க செஞ்சான். பூமியிட மண்ணை காப்பாற்ற பூமியில இருந்து நாகினி வந்தாங்க. நாகலோகத்தின் நாகினி ஷேஷ், சர்வசேஷ் நாகினி பிரதா. இது நம்ம அனந்த குலத்தின் நாகராணி அனந்தா. நம்ம கும்பமேளா போறோம். பூர்விட 24வது பர்த்டே வருது. பல வருஷமா நம்ம மனசுல மறைச்சி வச்சு இந்த ரகசியம். நம்ம மகளை அனந்தான்னு பேர் வச்சோம். அதோட அனந்தாவை நம்ம மக பூர்வின்னு பேர் வச்சோம்.